சியாமி பூனைகளின் கோட் நிறம் சுவாரஸ்யமானது. கோட் என்பது பூனைகளின் முடிகளின் தன்மையை குறிக்கிறது. சியாமி பூனை சாதாரண வெளிர் நிறம் நிலையில் தோன்றும், ஆனால் பூனையின் வெப்பநிலை உயரும்போது கருமையாகிவிடும். சியாமி பூனைக்குட்டிகள் வெள்ளையாக பிறக்கின்றன, ஆனால் பிறந்தவுடனேயே நிறத்தை மாற்ற ஆரம்பிக்கும். வெப்பநிலை சியாமி நிறத்தை மாற்றுகிறது, ஆனால் வெளிப்படும் நிறம் மரபணு ரீதியாக திட்டமிடப்பட்டுள்ளது. சியாமி பூனைகளில் இந்த கண்கவர் நிகழ்வின் பின்னணியில் உள்ள மரபியலை புரிந்துகொள்வதில் விஞ்ஞானிகள் சமீபத்தில் முன்னேறியுள்ளனர். நிற மாற்றத்திற்குக் காரணமான மரபணுவானது ஹிமாலயன் மரபணு என்று அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பூனை வெப்பமான பகுதிகளில் இருக்கும்போது மரபணு இருண்ட நிறமிகளை உருவாக்குகிறது. இதன் விளைவாக இருண்ட பூச்சு ஏற்படுகிறது. சியாம் பூனையின் வரலாறு சியாம் மன்னரின் பழம்பெரும் கோவிலைச் சேர்ந்தது. அது கோவில் பூனை. சியாம் மன்னர் இந்த பூனைகளை அவற்றின் அழகால் மட்டுமே நேசிக்கவில்லை, ஆனால் அவற்றை காவலர் பூனைகளாகவும் பயன்படுத்தினார். அவர் தனது பூனைகளுடன் மிகவும் இணைந்திருந்தார். அவை அரசரின் சிம்மாசனத்தைச் சுற்றியுள்ள உயரமான நெடுவரிசைகள் முழுவதும் அமர்ந்திருக்கும். ராஜாவை யாராவது அச்சுறுத்தினால் பூனைகளின் விசுவாசம் அவர்கள் மீது பாய்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. பூனைகள் என்றாலே மிக அலட்சியமாக இருக்கும் என்பார்கள். ஆனால் சியாமி பூனைகள் அப்படிப்பட்டதல்ல. அவர்கள் நாயைப் போலவே பயிற்சி உள்வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு புத்தி கூர்மையுடைய பூனைகள். இந்த பூனைகள் நாய்களுக்கு நிகராக நட்புறவிலும் விசுவாசத்திலும் மக்களுடன் விரும்பிப் பழகும் விருப்பம் கொண்டுள்ள சியாமி பூனைகள் செல்லமாக மக்கள் பூனை என்று அழைக்கப்படுகிறது.